ஹலோ பீப்பர்ஸ், வெல்கம் டு ஹரியாட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நான் நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன படம் வரைய போகிறோங்கிறத தமிழில் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் கேப்டன் தலை தோனி அவர்கள் தான் நம்ம பென்சில் ஷேடிங் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் அதனுடைய அவுட்லைன் பண்ணோம். இப்போ அதுக்கு எப்படி பென்சில் ஷேடிங் பண்ணலாங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி அவுட்லைன் பண்ணதில் நம்ம பென்சில் ஷேடிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் லைட் பென்சிலான 2B பென்சில் எடுத்துருக்கிறேன். 2B பென்சிலை வச்சு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு முகங்களுக்கெல்லாம் உள்ள இடங்களில் அதை பார்த்து எங்கே டார்க் இருக்கோ அங்கே ரொம்ப அழுத்தியும் ரொம்ப கம்மியாக இருக்கிற இடத்துல அதாவது வெளிச்சம் ரொம்ப டார்க்காக இருக்கிற இடத்துல கொஞ்சம் அழுத்தியும், டார்க் இல்லாத இடத்துல கொஞ்சம் லைட்டாகவும் நம்ம பென்சில் ஷேடிங் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இந்த பாருங்கள், முகத்தில் உள்ள நிழல்லாம் விழுது பார்த்திங்களா? ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா டார்க் பண்ணியிருக்கிறேன். மற்ற இடங்களில் கொஞ்சம் லைட் பண்ணுற பாருங்கள். ஸோ அதெல்லாம் முகத்தில் அப்படியே பண்ணிகிட்ருக்குறோம் 2B பென்சிலை வச்சு பாருங்கள். அதே போல் இந்த சைடு இந்த ஹேர் பக்கத்தில் இருக்கிற இடத்துல கொஞ்சம் டார்க்கும், மற்ற இடத்துல அதாவது மேடாக இருக்கிற இடத்துல கொஞ்சம் லைட்டாகவும் கொஞ்சம் பென்சில் ஷேடிங் பண்ணணும். பார்த்திங்கன்னா இந்த பென்சில் ஷேடிங் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த முகத்தை மட்டும் எனக்கு டோட்டலாக இந்த வீடியோ வரைய 6 ஹவர்ஸ் ஆச்சு. இந்த முகத்தை மட்டும் நான் இந்த இடத்த மட்டும் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 1.5 ஹவர் ஆகிருக்குங்க. ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுறதுக்கு 1.5 ஹவர் கூடவே ஆகிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிளெண்டிங் ப்ரஷ் இருக்குது பார்த்திங்களா? பிளெண்டிங் ப்ரஷ்ஷை வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி விட்றோம். ரொம்ப அழகாக, அதாவது லைனே தெரியாத அளவுக்கு பிளெண்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சூப்பராக வரும். ஓகே பாருங்கள், பிளெண்டிங் ப்ரஷ் யூஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பெரிய ப்ரஷ்ஷை வச்சு திரும்பவும் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 5B பென்சில் எடுத்து அந்த பிக்சரில் எங்கெங்கே டார்க் தெரியுதோ அந்த இடத்துலலாம் நல்லா டார்க் பண்ணுறோம். அந்த கேப்பில் உள்ள நிழல் தெரியும் பார்த்திங்களா? ஸோ அந்த நிழல்லாம் என்னென்னா நெத்தியில் டார்க்காக தெரியும். ஸோ அந்த இடத்த அப்படியே டார்க் பண்ணி போக அப்படியே லைட் கொண்டு வந்ததும் அப்புறம் முகத்தில் நெத்தியில் உள்ள சுருக்கங்களை அப்படியே பாருங்கள், எங்கெங்கே இருக்கோ அந்த இடத்துல டார்க் பண்ணிகிட்டு இருக்கோம் பாருங்கள். ரொம்ப நுணுக்கமாக வரைஞ்சிருக்கோம், கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு வரைஞ்சிருக்கிறோம். அதாவது ஒரு படத்தை வரையணுன்னா ஃபஸ்ட்டு நான் என்னென்னா பிக்சரை பார்த்துட்டு இது நம்ம இதை விட நம்ம பெட்டராக வரையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுட்டு எப்படி வரையலான்னு மைண்டில் செட் பண்ணுவேன். எங்கே லைட் பண்ணணும், எங்கே டார்க் பண்ணணும், எப்படி வரையணும், பயப்படக்கூடாது. பயப்படாமல் நம்ம இதை வரைஞ்சிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தாலே நம்ம ஈஸியாக அழகாக வரையலாம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் பென்சில். இந்த பென்சில் பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நல்லா அழகாக டார்க் பண்ணி கொடுக்குது. இது 0.5 8B பென்சில், அதாவது 8B அந்த இது ரொம்ப டார்க்னஸ் கொடுக்கும். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பாருங்கள், கண்ணை பாருங்கள் அப்படியே செதுக்கணும். ஒவ்வொன்றையும் பொறுமையாக இருந்து லைன் போடணும்னா இதை வச்சு பொறுமையாக போடணும். போட்டிங்கனாலே உங்களுக்கு அக்யூரசி அழகாக வந்துருச்சு. பாருங்கள், கண்ணை பாருங்கள், ரொம்ப நுணுக்கமாக பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஆர்ட் வரைகிற பீப்புளுக்கெல்லாம் ஷேர் பண்ணிங்கனாலே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், ரொம்ப அழகாக பண்ணிகிட்ருக்குறோம். இந்த கண் வரைஞ்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முகத்தில் உள்ள அந்த மூக்கில் உள்ள அந்த நிழல் பகுதி, அதெல்லாம் டார்க் பகுதியெல்லாம் நல்லா டார்க் பண்ணிவிட்டு பொடி லைன்ஸாக இதில் போடலாம். ரொம்ப அழகாகவே எங்கெங்கே சுருக்கங்கள் இருக்கோ அதெல்லாம் அழகாக போடலாம் இந்த பென்சிலை வச்சு. இந்த பென்சில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஓகே பாருங்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடு இப்போ கண்ணை ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி லைட்டாக பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு அங்கங்கே பிளெண்ட் பண்ணி விட்டுருந்தோம். அதுக்கப்புறம் பாருங்கள், ரொம்ப அந்த ஹேர் இருக்குது பார்த்திங்களா? அதுக்கு வெளியிலலாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஹேரை பொடி ஒவ்வொரு முடியையும் கரெக்டாக இதில் நம்ம பண்ணலாம். நல்லா டார்க் பண்ணலாம். பாருங்கள், இந்த பென்சில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள், அந்த கன்னத்தில் உள்ள பார்த்திங்கன்னா சுருக்கங்கள் அங்கங்கே உள்ள டார்க்னஸ், அந்த டாட்டாக புள்ளிகள் இருக்கும் பார்த்திங்களா? அதெல்லாம் நல்லா டார்க் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அப்புறம் முகம் பகுதி பாருங்கள், இந்த பென்சிலே பாருங்கள், இந்த இடத்துல ரொம்ப அழுத்துறதுனால என்ன ஆகும், நல்லா பிளாக்காக விடும். சில இடங்களில் கை அப்படியே மேலோட்டமாக எடுத்து பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போது உங்களுக்கு லைட்னஸ் கிடைக்கும். பாருங்கள், இந்த மூக்கு கீழே உள்ள பகுதிகளெல்லாம் அப்படியே லைட்டாக டார்க் பண்ணிகிட்டு இருக்கும் பார்த்திங்களா? சில இடங்களில் டார்க்கு, சில இடங்களில் லைட்டும் பண்ணிகிட்ருக்குறோம். அப்புறம் இந்த கண்ணை செதுக்கணும். திரும்ப கண்ணு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கண்ணு மூக்கு. ஸோ அது அக்யூரஸியாக கரெக்டாக வந்துச்சுனாலே 100% பிக்சர் ரொம்ப நல்லபடியாக வந்துடும். பாருங்கள், ரொம்ப அழகாக பண்ணிகிட்ருக்குறோம் கண்ணை. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த பென்சில். எனக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு இந்த பென்சிலை வச்சு நான் பண்ணுறதில்ல. ஓகே, வெறும் 40 ரூபீஸ் தாங்க. 40 ரூபீஸில் அழகாக அக்யூரஸி கொடுக்குது. பாருங்கள், இதுக்கு கண்ணுக்கு கீழே உள்ள இந்த சுருக்கங்கள் எல்லாம் பொடிசாக பண்ணலாம்.
நீங்கள் வந்து நார்மல் பென்சில் யூஸ் பண்ணிங்கன்னா அது தடிமனாக இருக்கும். தடிமனாக இருக்கையில் என்னாகும், நீங்கள் கேட்குற அதாவது உங்களுக்கு தேவையான அக்யூரசி அது கொடுக்காது. இது வந்து அந்த அக்யூரசி கொடுக்குது. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அங்கே பாருங்கள், ஒவ்வொரு சுருக்கங்களும் பொறுமையாக இருந்து நல்லா பண்ணோம்னா பண்ணலாம் அழகாக. பாருங்கள், அவருடைய முகத்தில் உள்ள ஒவ்வொரு சுருக்கங்களையும் நல்ல நுணுக்கமாக பண்ணிகிட்ருக்குறோம். அப்புறம் மூக்கு கீழே உள்ள அந்த டார்க்னஸ் எல்லாம் கொண்டு வந்து பண்ணிகிட்ருக்குறோம். பாருங்கள், ரொம்ப ரொம்ப அழகாக வந்துட்டுருக்கு. ஓகே, நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ஆர்ட் வரைகிற பீப்புளுக்கெலாம் நீங்கள் ஷேர் பண்ணிங்கனாலே அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா மூக்கில் உள்ள அந்த மீசை வாயெல்லாம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு 2B பென்சிலை வச்சு நல்லா கொஞ்சம் லைட்டாக பண்ணிக்கிட்டோம். எங்கெங்கே டார்க்னஸ் தேவையோ அங்கே அழுத்திக்கிட்டோம். டார்க்னஸ் கம்மியாக இருக்கிறதுல மேலோட்டமாகவும் நம்ம பென்சிலை வச்சு ஷேடிங் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம். பாருங்கள், இது முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணுறோம். நான் எப்போதுமே சொல்லுவேன், ஃபஸ்ட்டு லைட் பென்சிலை வச்சு பண்ணிவிட்டு அப்புறம் போக டார்க் பென்சில் கொண்டு வந்தீங்கனாலே அந்த பிக்சர் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அக்யூரஸியாக வரும். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா பிளெண்டிங் ப்ரஷ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த மெக்கானிக்கல் பென்சிலை வச்சு யூஸ் பண்ணையில தாங்க அந்த பிக்சர் வந்து ரொம்ப நுணுக்கமாக அழகாக வந்துட்டுருக்கு பாருங்கள். ஸோ அவருடைய மீசையை வந்து நல்லா ட்ரிம் பண்ணியிருக்கிறாப்புல. ஸோ லைட்டாக தான் இருக்கணும், அது ரொம்ப டார்க்னஸ் இருக்கக்கூடாது. எப்போதுமே அந்த மீசை இல்லாமல் தான் இருப்பாப்புல. ஸோ அதனால் ட்ரிம் பண்ண மீசை, அதனால் ரொம்ப ரொம்ப லைட்டாக பண்ணணும். சில இடங்களில் மட்டும் தான் டார்க்னஸ் தேவைப்படும். அந்த வந்து பள்ளம் இருக்கிற இடங்களில் வந்து டார்க்னஸ் தேவைப்படும். மற்ற இடங்களில் வந்து இந்த டார்க்னஸ் தேவைப்படாது. ரொம்ப ரொம்ப அழகாக பண்ணிகிட்ருக்கோம் பாருங்கள். இதை வந்து பொறுமையாக தான் பண்ணணும். இந்த இடத்த மட்டும் எனக்கு பண்ணுறதுக்கு வந்து 45 மினிட்ஸ் ஆச்சுங்க. இந்த முகத்தில் உள்ள அந்த ஹேர் இருக்குது பார்த்திங்களா, அந்த மீசைகள் தாடியெல்லாம் பண்ணுறதுக்கே எனக்கு அந்த மீசையை மட்டும் பண்ணுறதுக்கே 45 மினிட்ஸ். கீழே உள்ளது வந்து அந்த தாடியை பண்ணுறதுக்கு இன்னும் டைம் எடுத்தது. ஸோ பாருங்கள், ரொம்ப பொறுமையாக இருந்து செதுக்கணும். ஒவ்வொன்றையும் பாருங்கள் அழகாக பண்ணிகிட்ருக்குறோம். நீங்கள் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி இன்ட்ரெஸ்ட்டோடு பண்ணிங்களோ அவ்வளோ பிக்சர் வந்து ரொம்ப அக்யூரஸியாக வரும். அப்புறம் அதனுடைய வாய்ப்பகுதியை வந்து அழகாக இது பண்ணிகிட்ருக்குறோம். எங்கெங்கே டார்க்னஸ் தேவையோ, அதாவது அந்த உதட்டு பகுதி பார்த்திங்கன்னா நிழல் விழும். சில நேரங்களில் வெளிச்சம் மட்டும் கொஞ்சம் ரொம்ப லைட்டாக தெரியும். ஸோ அதை வந்து நுணுக்கமாக வரையணும். பாருங்கள், அவருடைய மேல் உதடை வரைஞ்சாச்சு. இப்போ அதை அவருடைய கீழ் உதடை ரொம்ப ரொம்ப அக்யூரஸியாக பார்த்து கரெக்டாக வரைஞ்சாதாங்க நீங்கள் வந்து 100% அவுட்புட் கொடுக்க முடியும். பாருங்கள், இதனுடைய வாய்ப்பகுதியை வந்து கீழ்ப்பகுதி வந்து ரொம்பவே லைட்டாக இருக்கணும். ஏன்னா வெளிச்சம் வந்து அங்கே ரொம்ப சூரிய ஒளி வந்து அப்படியே டார்க்காக அப்படியே வெளிச்சம் படையில் என்ன ஆகும், இங்கே வந்து லைட்னஸ் கிடைக்கும். அந்த லைட்னஸ் அப்படியே நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பிக்சர் வந்து 100% உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் வரைஞ்சி முடிக்கலாம். பாருங்கள், அந்த உதட்டு கீழே உள்ளதை கொஞ்சம் டார்க் பண்ணணும். ஏன்னா டார்க் பண்ணால் தான் அது நிழல் விழுது பார்த்திங்களா. ஸோ அந்த நிழலை வந்து நல்லா டார்க் பண்ணணும். ஆக்சுவலாக நம்ம இது வந்து நிழல் பேசிக்க வச்சு தான் நம்ம வந்து வரைஞ்சிட்ருக்குறோம் ட்ராயிங் எல்லாமே. ஸோ அந்த நிழல் எங்கெங்கே விழுது அப்படிங்கிறது தான், எங்கெங்கே லைட்டு அடிக்குது அந்த இடத்த தான் நம்ம பண்ணி அழகாக வரைஞ்சிட்ருக்குறோம். ஸோ இப்போ வந்து இதுக்கு கீழே உள்ள அந்த தாடியை வந்து ஒவ்வொரு முடியாக பொறுமையாக வரையணும். இதுக்கு தாங்க ரொம்ப ரொம்ப டைம் எடுத்தது. இந்த கீழே உள்ள தாடியை வரைகிறதுக்கும் ஒரு 45 மினிட்ஸ் to 1 hour ஆயிடுச்சுங்க. ஏன்னா ரொம்ப ரொம்ப பொறுமையாக ஒவ்வொரு லைன்ஸாக ட்ரா பண்ணணும். இங்கே அந்த கை வலிக்குதுன்னு விட்டுறக்கூடாது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து கூட பண்ணலாம். பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக கிடைக்கும். உங்களுக்கு 100% சக்ஸஸ்ஃபுல்லாக கிடைக்கும். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வரைஞ்சேங்க. அதனால் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல அக்யூரஸியாக வந்திருக்கு. பாருங்கள், இதுக்கப்புறம் பொறுமையாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப பண்ணுறேன். ஓகே, இதே போல் நீங்களும் வரைஞ்சி பாருங்கள். வரைஞ்சி பார்த்துட்டு நம்ம சேனலில் ஒரு ஃப்ரீ ப்ரொமோஷன் கொண்டு வரலான்னு முடிவு பண்ணியிருக்கிறேன் இந்த வீடியோக்கு அப்புறத்துலேருந்து. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம சேனலில் உங்கள் ட்ராயிங்கை பப்ளிஷ் பண்ணணும்னா ஃப்ரீயாக உங்கள் பேர், உங்கள் ஸ்கூல் பேர், அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஊர் இதெல்லாம் போட்டு விருப்பம் இருந்தால் உங்கள் ஃபோட்டோ எல்லாத்தையும் நான் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு நான் ஆசைப்பட்றேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கம்யூனிட்டி டேப்பில் உங்களுடைய புகைப்படம், உங்களுடைய ட்ராயிங் இடம்பெற வேண்டும் என்றால் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய மெயில் ஐடி இருக்குது. அந்த மெயில் ஐடிக்கு டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய மெயில் ஐடி இருக்குது. அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் வரைஞ்சி ட்ராயிங்கை அனுப்பிச்சி விடுங்க.
வித் உங்கள் பேர், உங்கள் ஊர் பேர், உங்கள் ஸ்கூல் பேர், உங்கள் விருப்பம் இருந்தாலும் உங்கள் ஃபோட்டோ அனுப்புனீங்கன்னா நான் அதை வந்து கம்யூனிட்டி டேப்பில் பப்ளிஷ் பண்ணுறேன். அது வந்து ரொம்ப காலங்காலமாக அப்படியே இந்த யூடியூப்பில் சமூக வலைதளத்தில் இருக்கும். ஸோ அது வந்து நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்கள் குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே அதை காமிச்சு நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.